ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி மாருதி செலேரியோ ZXI ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை பற்றி தான் கைஸ் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பானட். ஸோ என்ஜின் பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000cc 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 67 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 90 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது கைஸ். ஸோ ஃப்ரண்ட் இதிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஒரு பிளெயினான ஒரு டிசைன் சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் அண்ட் ஃபாக் லைட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கிரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த கார் ஓனர் கொஞ்சம் அப் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டாக் டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 17 ஆர் 14 டயர்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஓனர் 185 60 ஆர் 15 டயர்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காரு ஃபார் பெட்டர் grip. அண்ட் சைடு ஓஆர்விஎம்ஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் எந்த டோர் ப்ரொடெக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நல்லா ஒரு பிளெயினான டிசைன். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டயர் சைஸ் சேம் டயர் சைஸ் தான் போட்டிருக்காரு. அதே 180 அந்த சைஸ் தான் போட்டிருக்காரு. அண்ட் ரிம்ஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டிஃபாகர், வைப்பர்ஸ் அண்ட் பின்னாடி பல்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் பல்ப்ஸ் தான் உங்களுக்கு வருது. அண்ட் இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ரிவர்ஸ் சென்சார்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காரு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ZXI ஆட்டோ ஷிஃப்ட் கியர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நாட் பேட், டீசென்ட் சைஸாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் மேலே சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல்ஸ், அந்த ஸ்டாக் டயர்ஸ் ஸ்பேர் வீல்ஸ் இருக்குது. 165 17 ஆர் 14 டயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸும் இருக்குது உங்களுக்கு ரியர் ஆஃப் த காரில். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கைஸ். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லவே தெரியல. 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம ஒவ்வொரு ரோடுக்கு பிரச்சனையே இருக்காது கைஸ். எந்த ரோடாக இருந்தாலும் போகலாம், இந்த கார் எடுத்து தாராளமாக போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது கார். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஆண்டனா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ் நம்ம இந்த காருடைய இன்டீரியர் ஃபீலை பற்றி பார்ப்போம். ஸோ இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி கைண்ட் ஆஃப் பேப்பர் அந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரி. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் ஓனர் LED லைட்ஸ்லாம் போட்டிருக்காரு. அண்ட் பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். அண்ட் ஃபாக் லைட்ஸ் அண்ட் ஹெட்லைட் லெவலருக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது இந்த கார். அண்ட் அவுட் சைடு ORVMs உங்களுக்கு இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நைஸ் டச் இந்த காருக்கு. அண்ட் சர்க்குலர் ஏர்வென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க கைஸ். ரைட் சைடில் அந்த பட்டனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணுறதுக்கான பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த கார் ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,913 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு காமிக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் ப்ளூடூத்லாம் இங்கேருந்தே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்கள். அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே நார்மல் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான், எல்லாமே மேனுவல் தான். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB போர்ட், ஆக்சிலரி ஜாக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் இந்த இதை நீங்கள் மேனுவலாகவும் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் கைஸ். ஸோ இதை கீழே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அண்ட் மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கலாம் உங்கள் இது கன்வீனியன்ஸ் ஏற்ற மாதிரி. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் அண்ட் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட அழகான உங்களுக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். நைஸ் டச். அண்ட் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, லெதர்லாம் கிடையாது. அண்ட் க்ளவ் கம்பார்ட்மெண்ட் டீசென்ட் சைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லா டோர்லேயுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸ், ரைட் சைடு உங்களுக்கு லைட் ஸ்விட்சஸ் அண்ட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு டோல் ரிசிப்ட் வைக்கிறதுக்கான இது தான் கொடுத்துருக்காங்க, மிரர்ஸ் கொடுக்கல. அண்ட் இன்சைட் ஹேண்டில் எதுவுமே கொடுக்கல கைஸ்.
ஸோ ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா கார் ரொம்பவே ப்ளெயினாக ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுக்கல, ஹைட் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் சீட்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் கைஸ், உண்மையாலுமே சொல்லப்போனால். அண்ட் இந்த சைடும் லெஃப்ட் சைடும் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் உங்களுக்கு ஏர் பேக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ காரோடைய பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் சைட் டோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் கீழே ஒரு அழகான பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் ஓகே, சைட் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக் சீட் கம்ஃபர்ட் ஸோ நான் ஆல்மோஸ்ட் 6 foot, உண்மையாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஸ்பேஸ் இருக்குது, நோ ப்ராப்ளம். அண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹம்ப் ஏரியா ரொம்ப சின்னதாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் தேர்ட் பேசஞ்சர் நடுவில் உட்காந்தா கூட கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வருவாங்க, எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது கைஸ். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா கூட ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சைட் ஹேண்டில்ஸ் டிரைவருக்கு மட்டும் தான் ஹேண்டில்ஸ் கிடையாது, மற்றது எல்லாத்துக்குமே ஹேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் பின்னாடி ஓகே அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது, பட் ஓகே. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கைஸ், மாருதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே நம்ம ஊரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று மைலேஜ் அண்ட் லெஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் கைஸ். அண்ட் செலரியோ எஸ்பெஷலி உண்மையாலுமே ஒரு சின்ன காராக இருந்தாலும் உள்ளே உட்கார்றதுக்கு செம்ம ஸ்பேஷியஸாகவே இருக்குது கைஸ். அந்த சின்ன கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலே சொல்ல முடியாது கைஸ், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார். ஸோ கைஸ், இந்த காரோடைய டிரைவிங் ரிவ்யூ பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த காரோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஏசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்லவே முடியாது. உண்மையாலுமே ஏசி செம்ம கூலிங்காக இருக்குது கைஸ், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர் பேக்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிஜிட்டலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர்லேயே உங்களால் டிஸ்டன்ஸ் டு எம்டி நீங்கள் அதான் இருக்கிற பெட்ரோலை வச்சுட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போக முடியுங்கிறத ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களால் பார்த்துக்க முடியும் கைஸ். அண்ட் ஓகே, ரொம்ப ஹார்டாக ஓட்டினீங்கன்னா இந்த கார் கொஞ்சம் நாய்ஸியாக ஃபீல் ஆகுது கேபினில், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு இந்த காருடைய எக்ஸாக்ட் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் கைஸ். அண்ட் இந்த கார் உண்மையாலுமே எக்ஸலண்ட் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா பீங் அன் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், எஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டாக இருந்தவங்க பாருங்கள் 27 இப்போ கொடுக்குது, 26 கைஸ் கொஞ்சம் கவனிங்க மீட்டரை நீங்களே பாருங்கள், 27 kmpl அண்ட் 29 ஆல்மோஸ்ட் 30 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குது கைஸ். கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், 13 அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். உண்மையாலுமே இது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ மாருதி இதில் ஒரு கிங் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் கைஸ். அண்ட் இந்த காருடைய டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே சின்னது கைஸ், டக்குன்னு திருப்பிடலாம். அண்ட் சிட்டி யூசேஜுக்கு இந்த கார் செம்மையான ஒரு கார்னு தான் சொல்லுவேன் கைஸ். ரொம்ப காம்பேக்டாக டிராஃபிக்லாம் பூந்து போயிடலாம் அந்த மாதிரியான கார். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் இந்த காரை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு 80 km/h வரைக்கும் போனீங்கன்னா ஓகே, இட் வில் பி கம்ஃபர்டபுள். பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டிஸ்க் பிரேக்ஸ் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அண்ட் பின்னாடி 2 ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஎஸும் இந்த காரில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இந்த காருடைய வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12 வேரியன்ட்ஸில் 4 வேரியண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. மேனுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 to 32 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆல்மோஸ்ட் 30 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குது கைஸ். ஸோ நீ என்ன தான் ஹார்டாக ஓட்டினீங்களாலும் 24, 23 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த காருடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 lakhs to 6.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த கார் ஒர்த் டு பை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பெரிய ஒரு பள்ளத்தில் ஏறுறோம், இந்த கார் ஸ்டில் நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல், சூப்பராக ஏறிடுது கைஸ். ஸோ இந்த கார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் கைஸ். ஸோ கைஸ், உங்களுக்கு என்னுடைய இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் கார் கிரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் கார் கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். எந்த கார் ரிவ்யூ பண்ணுறது மாதிரி நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன் கைஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.